வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்குமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு சில பேர் தசாபுக்திக்கு போயிடுவாங்க, ஒரு சில பேர் என்ன தசை நடக்குதுன்னு போயிடுவாங்க, ஒரு சில பேர் லக்னத்தை பார்ப்பாங்க, ஒரு சில பேர் ராசிப்படி பார்ப்பாங்கன்னு, ஒரு சில பேர் கோச்சாரத்தில் என்ன நடக்குதுன்றதை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. பட் ஒரு ஜாதகத்தில் எது முக்கியம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்த்தோன்னா, இந்த லக்னம் அப்படின்ற இந்த லக்னத்தோடைய வலு அவசியமாகப்படுது. அப்படி என்னப்பா இது லக்னத்தோடைய வலு அப்படின்னா, ஒரு லக்னம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அடுத்த ஒரு கேள்வியே இதில் இந்த ஒரு இதில் தொக்கி நிற்குது. அந்த கேள்விக்குண்டான ஒரு புரிதல், ஒரு விடை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இது தியரியாக தான் இருக்கும். அதனால் ஒரு ஜாதகத்தை போட்டு நீங்கள் எனக்கு விளக்குங்க அப்படின்னு ஒரு சில பேர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஜாதகத்தை போட்டு சொல்லுங்க அப்படின்னு. என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கும்பொழுது தியரியும் வரும், புரிஞ்சுக்கணும், ஜாதகமும் வரும், அதையும் புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 200 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம், நிறைய தியரி போட்டிருக்கேன். அந்த தியரியை புரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தையும் வச்சு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த ஜாதகத்தை அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பார்க்கும்பொழுது அந்த லக்னத்தோடைய வலு என்னன்றது உங்களுக்கு புரியும். இல்லை உங்கள் ஜாதகத்தையே நீங்கள் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க, இன்னொருத்தருடைய ஜாதகம் வேண்டாம், உங்கள் ஜாதகத்தை எடுத்து முன்வைத்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் ஒத்து போகுதுன்றதை பாருங்கள். ஸோ ஒரு லக்னத்தோடைய வலு அப்படின்றது லக்னத்தை தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம். லக்னாதிபதியோடைய வலுன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம், ஒரு செக்மெண்ட்டில் பார்ப்போம். இன்றைக்கி லக்னத்தோடைய வலு, அதை மட்டுமே வச்சு ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஒரு லக்னத்தில் லக்னம் மற்றும் பயங்கர வலுவாக இருக்கிறது, அதனால் இந்த ஜாதகர் பிரமாதமாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் அதைவிட அபத்தம் எதுவுமே இல்லை. அதே போல்தான் ஒரு லக்னம் வலுவிழந்து விட்டது, இந்த ஜாதகர் சுத்தமாக தேரமாட்டார் அப்படின்னு சொன்னால் அதை விட அபத்தம் எதுவுமே இல்லை. ஒரு ஜாதகத்தை நீங்கள் கணிக்கும் பொழுது 9 கிரகம் முக்கியம், 12 பாவகம் முக்கியம், அதுக்கப்புறம் லக்னம், ராசி, லக்னாதிபதி, ராசியாதிபதி, இது எல்லாம் முக்கியம். ஒரு ஜாதகத்தை நீங்கள் கணிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தசை நடக்குது, என்ன புக்திகள் நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு. அதனால் இந்த ஒரு லக்னம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை மட்டுமே என்ன ஒரு 10 நிமிஷம் நம்ம இங்கே விளக்க போகிறோம். இந்த 10 நிமிஷத்தில் உறுதியாக உங்களால் ஒரு ஜாதகத்தை எடுத்து விளக்க முடியாது. நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்றதையும் உங்களால் அனுபவபூர்வமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும். அனுபவம் இல்லாட்டி எப்படி தெரியுமா கமெண்ட் போடுவீங்க? இன்னும் இவருக்கு பயிற்சி வேணுமோ அப்படின்னு கமெண்ட் போடுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய புதனுடைய வலுவை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளவு ஜோதிடம் உள்ள வருது, அனுமதிக்கப்படுதுன்றது முக்கியம். சமீபத்தில் ஒன்று சொன்னேன், ஒரு சிலருக்கு புரியலை, லைவில் சொன்னேன். உங்களுடைய புதன் வலுவை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளோ அனுமதிக்கப்படுதுன்னு. எனக்கு செவ்வாயோடைய வலு இல்லை, அவர் சிவில் இன்ஜினியர்னு போட்டிருந்தார். எனக்கு செவ்வாயோடைய வலு இல்லை, அந்த உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை, அதனால் நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலை. எனக்கு புதனுடைய வலு நல்லா இருக்குது, நான் ஜோதிடம் எடுக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உங்களுடைய புதன் வலுவை பொறுத்து தான் நான் சொல்கிறதை எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க, அதனுடைய லேட்ரல் திங்கிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது இருக்குது. சரியா? சரி, முன்னுரையெல்லாம் போதும். ஒரு லக்னம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சின்ன உதாரணம். சில
உண்மையான ஜாதகங்களை கூட நான் இங்கே மேல்கோள் காட்டுறேன், எப்படின்றத காட்டுறேன். இப்படி இருக்கு. இதை கூட விட்டுருங்க, இதை கூட விட்டுருங்க. எங்கே வேணாலும் இருக்கட்டும், எங்கே வேணாலும் செவ்வாய் இருக்கட்டும், லக்னத்திலே இருக்கட்டும், 7 இருக்கட்டும், இங்கே எங்கே வேணாலும் செவ்வாய் இருக்கட்டும். லக்னாதிபதியுடைய வலுவை பற்றி நம்ம இப்போ பார்க்கல, லக்னத்தோடைய வலுவை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த லக்னம், இந்த லக்னக்காரர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் கேது புக்தி வருதோ கடுமையாக குழப்பத்துக்குள்ளே இருப்பாங்க, கடுமையான குழப்பத்தில் இருப்பாங்க. எப்பெல்லாம் கேது புக்தி வருதோ அந்த குழப்பம் எதனால் வருது, நல்லா புரிஞ்சுங்க. அந்த குழப்பம் எதனால் வருது, குழப்பத்திலேருந்து நம்ம பதில் சொல்கிறோமா, அந்த குழப்பத்திலேருந்து நம்ம வெளியில் வரமா இல்லையா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த குழப்பம் எதனால் வருது, அந்த குழப்பத்திற்கு விடை கண்டுபிடித்து நம்ம முன்னேற முடியுதா இல்லையா? நம்மளுடைய நண்பர்கள், பகைவர்கள், உறவுக்காரர்கள் இவர்களையெல்லாம் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறோமா அப்படின்றது மற்ற கிரகங்களை பொறுத்து இருக்கு. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. உதாரணத்திற்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். நல்லா இருக்கு, சந்திரன் நல்லா இருக்கார், மனோகாரகன் நல்லா இருக்கார். இங்கே வராது. புத்திக்காரகனும் நல்லா இருக்கார். உண்மையை சொல்கிறேன், புத்திக்காரகனும் நல்லா இருக்கார், சந்திராதி யோகத்தில் இருக்கார். 6க்கு 5லையும் 3க்கு 8லையும் மறையிறார். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் புத்திக்காரகனும் நல்லா இருக்கார், சிந்தனை கரெக்டாக இருக்கும். இப்போ சுத்தமாக டெட்டு, சிந்தனையும் போச்சு, புத்தியும் போச்சு, மகா குழப்பாவதியாக இருப்பார். லக்னாதிபதி எங்கே வேணாலும் இருக்கட்டும். இதுதான் லக்னத்தோடைய வலு. நான் சொல்கிறது கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு 200க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு கேஜ் பண்ணாதீங்க, என்னையும் கேஜ் பண்ணாதீங்க, இந்த வீடியோவையும் கேஜ் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸோடைய முடிவு இன்னொரு வீடியோவோடைய துவக்கமாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான, ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் ஜோதிடம்ன்றது 2 கிரகங்களுக்குள்ளேயோ லக்னத்தில் மட்டுமோ இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. கேது புக்திகள் நடக்குது, கேது நசை நடக்குது, ரொம்ப கடுமை. ஏன்? லக்னத்தோட தொடர்பில் இருக்குது. சரி, இங்கே கேது இல்லை, வெறும் இதை மட்டும் வச்சுப்போம். சரி, வேண்டாம், இது கூட வேண்டாம்ப்பா, இந்த லக்னம் கூட வேண்டாம். ஏன்னா மேஷ லக்னத்தையே போட்டு நம்ம விளக்கணுன்றது அவசியம் இல்லை. இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். உச்ச சுக்கிரனோட சனி சேர்ந்திருக்கார், லக்னத்தை சனி பார்க்கிறார். இந்த ஜாதகர் எப்படி, லக்னாதிபதி உச்சம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் சனியோட சேர்ந்து, நான் லக்னத்தை மட்டும்தான் பற்றி பேசுகிறேன், வேறு எதை பற்றியும் பேசலை. எழுதி வச்சுக்கங்க. லக்னத்தோட சனி தொடர்பு கொண்டால், லக்னத்தோட சனி தொடர்பு கொண்டால், இந்த வாட்ஸ்அப் என்ன எளிமையான உதாரணம் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எந்த ஜாதகர்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் லாக் டைமர் இருக்குது பார்த்தீங்களா, சாட் டைமர், டிஃபால்ட்டு டைமர் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் டெலீட் ஆகணும்னு வச்சுருக்காங்களோ அத்தனை பேருக்கும் லக்னத்தோட லக்னாதிபதியோட ராசியாதிபதியோட சனி தொடர்பில் இருக்கும். ஏன்? ஒரு எளிமையான உதாரணம், வெரி வெரி கிளியர் சிம்பிள் எக்ஸாம்பிள்.
லக்னத்தோட சனி தொடர்பில் இருக்குது, லக்னாதிபதியோட சனி தொடர்பில் இருக்குது, ராசியோட சனி தொடர்பில் இருக்குது, ராசியாதிபதியோட சனி தொடர்பில் இருக்குது, இல்லை லக்னத்துக்கு 5ஆம் இடத்தோட வச்சுக்கலாம், இல்லை லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்குற மாதிரி சனியோடைய பார்வை எப்படியோ ஒன்று வச்சுக்கலாம். அவங்கெல்லாம் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டு டைமர் எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்? நம்மளுடைய மெசேஜ், நீங்கள் நல்ல மெசேஜ் தானே போட போகிறீங்க, அனுப்புகிறவங்களுக்கு தானே நீங்கள் ரிப்ளை அனுப்ப போகிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்களாக போய் வாண்டடாக எதையா ஒன்று பேச போகிறது இல்லைல்ல, அனுப்புகிறவங்களுக்கு ஒரு ரிப்ளை அனுப்ப போகிறீங்க. அந்த ரிப்ளை ஏன் 24 மணி நேரத்துக்குள்ளே 96 மணி நேரத்துக்குள்ளே தானாக டெலீட் ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்தது? சனி தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. தெரியாமல் போட்டும் நம்ம சொன்னது நிலையில்லாமல் இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம சொன்னது நிலையில்லாமல் இருக்கட்டும், நம்ம போட்ட மெசேஜ் நிலையில்லாமல் இருக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போடுவாங்க பாருங்கள், இது தப்பு அப்படின்னு. அவங்களோட இதுலேயும் இருக்கும், அவங்களுடைய லக்னத்துலேயும் சனி தொடர்பில் இருக்கும், அவங்களும் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. வாதாடலாம், இல்லைன்னு வாதாடலாம், ஆனால் அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் நம்ம போடுறதே கிடையாது. சரி, அப்போ இந்த அதை எது நிர்ணயிக்கிறதுன்றது இருக்குல்ல, சனி தொடர்பு கொள்ளுது. ஆனால் லக்னம்ன்றது யார்? நீங்கள். இட் இஸ் யூ, உங்களைத்தான் லக்னம்ன்றது. ஸோ ஒரு லக்னத்தோட சனி தொடர்பில் இருக்குது, லக்னாதிபதியோட சனி தொடர்பில் இருக்குது அப்படின்னா அது ஒரு விதத்தில் தப்பு கிடையாதுப்பா. ஓப்பனாக சொல்கிறேன், தப்பு கிடையாது. இருக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு தேவை, இந்த சமுதாயத்துக்கு தேவை. சரி, ஏற்கனவே ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இப்படி ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இது ஒருத்தருடைய ஜாதகம். இது ஒரு உண்மையான ஜாதகத்தில் ஒரு பகுதி தான். இது ஒரு உண்மையான ஜாதகம், ஒரு பகுதி தான். லக்னம் செம ஸ்ட்ராங். லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்து லக்னம் வலுவாக இருக்குது. இவர் என்ன கொடுத்து வச்சுவரா? லக்னம் சுத்தமாக இருக்குது, லக்னத்தோட எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலை அப்படின்னா லக்னம் நீங்கள் இயல்பாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தசாபுக்திகளை பொறுத்து, உங்களுடைய லக்னத்தோடைய குணத்தை பொறுத்து நீங்கள் செயல்படுவீங்கன்னு அர்த்தம். அதிகாரத்தோடு இருப்பீங்கன்னு அர்த்தம். அதிகார லக்னம் இல்லையா அது? அதிகாரத்தோடு இருப்பீங்களான்னு அர்த்தம். ஆனால் 3ஆம் பாவம் கெட்டு போச்சே, முயற்சியே இல்லை. திண்ணையில் உக்காந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியே திண்ணையில் உக்காந்துட்டு நீ வா எனக்கு இதை சொல்லு, நீ வா இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாக இருக்கும் பாருங்கள். அத்தனை பேருக்கும் ஜாதகம் இப்படி தான் இருக்கும். யாராவது ஒருத்தராவது குடும்பத்தில் சொல்லுவாங்க, போய் எங்கேயாவது சம்பாதிப்பா, ஒன்று சொந்த தொழிலாவது பண்ணு, இல்லை சம்பாதின்னு சொல்லுவாங்க. அது லக்னத்தோடைய வலு. அதே மாதிரி அப்போது லக்னம் அப்படின்றது உங்களை குறிக்கிறது, நீங்கள் செய்யும் செயலை குறிக்கிறது. லக்னம் பாவக்கிரகத்தால் பார்க்கப்பட்டு விட்டது அப்படின்னா லக்னம் செயலிழந்து போயிடுச்சுன்ற அர்த்தமே கிடையாது. சமீபத்தில் எனக்கு என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜி ஒருத்தர் சொன்னார், இது சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட்டிங்கில் கூட ஒருத்தர் கேட்டாங்க. சரி, என் கிரகத்தில் என்னுடைய லக்னத்தை சனி செவ்வாய் 2 பேரும் பார்க்குறாங்க, லக்னம் கெட்டு போச்சு சார், லக்னம் கெட்டு போச்சு சார் அப்படின்னு. அப்படியா சொன்னேன், லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னாங்க. அவங்களே சொல்கிறாங்க, அந்த ஜாதகரே சொல்கிறேன், லக்னம் கெட்டு போச்சு. ஏன்னா சனியோடைய குணம் சந்தேகப்படுதல். தன்னை தானே சந்தேகப்பட்டுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, அவரே சொல்கிறார் லக்னம் கெட்டு போச்சு அப்படின்றத அவரே சொல்கிறார். ஆதித்ய குருஜி சொல்லிட்டார் லக்னம் கெட்டு போச்சு, தன்னை தானே இது பண்ணிக்கிறார். குருஜி திரிய தூண்டி தான் விடுவார். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். குருஜி நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துலையும் குருஜி பலனை சொல்லி கொடுப்பது இல்லை. குருஜி பலன் எடுக்க சொல்லி கொடுக்கிறார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்களுடைய புதனுடைய வலுவை பொறுத்து இருக்குது. குருஜியை குத்தம் சொல்லக்கூடாது.
அந்த மாதிரி தான் ஆதித்ய குருஜியை குத்தம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் லக்னத்தை சனி செவ்வாய் தொடர்பு கொண்டால் நீங்கள் நம்பத்தக்கவர், நம்பகம் இல்லாதவர் அப்படின்றது அது ஒரு வார்த்தை அவர் சொல்கிறது. ஆனால் எல்லாருமே நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் கிடையாது. ஆணித்தரமாக சொல்கிறேன், கிடையாது. உங்களை நீங்களே கூட நம்பாதவர்களாக இருப்பீர்கள். சரி, ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, ஏன்? ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் தெரியாது. அப்போ ஆஞ்சநேயர் தன்னை தானே நம்பலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? பொதுவாக சொல்கிறேன். ஸோ அப்போ ஆஞ்சநேயரோடைய லக்னத்தை சனி தொடர்பு கொண்டிருக்குன்னு சொன்னால் எவ்வளவு அபத்தமோ தெரியாது. ஏன்னா அவருடைய ஜாதகம்லாம் சிரஞ்சீவி. அவர் எத்தனை 1000 ஆண்டுகளும் இருக்காருன்றது நமக்கு தெரியாது. ஸோ சிரஞ்சீவி, நமக்கு அதுக்கெல்லாம் ஜாதகமே போட முடியாது. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் நம்பத்தக்கவர் இல்லை அப்படின்னு சொல்கிறதும். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு குணாதிசயங்களும் சந்தேகம் இருக்கும். லக்னத்தை சனி தொடர்பு கொண்டால் சந்தேக பிராணி என்பது பொதுவான வார்த்தை. லக்னத்தை சனி தொடர்பு கொண்டால் நீங்கள் நம்பத்தக்கவர் இல்லைன்றது பொதுவான வார்த்தை. எதில் நீங்கள் நம்பத்தக்கவர் இல்லை, எதில் நீங்கள் சந்தேகப்படுவீர்கள் அப்படின்றது உங்களை பொறுத்தது. எதில் நீங்கள் சந்தேகப்படுவீர்கள்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரை சந்தேகப்படுவீர்கள்? இந்த ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய புதன் வலு அவ்வளவுதான். இப்படி இருக்க ஒரு ஜாதகம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி இருக்க ஒரு ஜாதகம், நீங்கள் பெறும் சம்பளம், நீங்கள் வாங்கும் சம்பளம், நீங்கள் உங்களுடைய வருமானம், அதில் சந்தேகம் இருக்கும். குறிப்பாக உங்கள் நண்பர்கள் தான் நீங்கள் சந்தேகப்படணும், இல்லை உங்களுடைய கணவனோ இல்லை மனைவியோ அவங்களுடைய சொல்லும் வார்த்தைகள், அவங்க சொல்லும் வார்த்தையில் நீங்கள் சந்தேகப்படணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை. ஆனால் பொதுவான வார்த்தை சந்தேகப்படுபவர், எதிலும் சந்தேகம் இருக்கும் அப்படின்றது. ஆனால் எதில் சந்தேகம் இருக்கும்ன்றதை உங்களுக்கு நான் இங்கே எடுத்து சொல்கிறேன். ஸோ லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கூட நகர்ந்துக்க சொன்னார், தெரியுதா பார்த்துக்கங்க. லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லக்னம் என்பவர் நீங்கள். நீங்கள் சனி செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொள்ளும்போது எல்லாரும் எல்லாவற்றிலும் சந்தேகம்னு வராது. இந்த ஜாதகர் கடுமையாக நண்பரை சந்தேகப்படுபவர். இந்த ஜாதகர் கடுமையாக நண்பரை சந்தேகப்படுவார். இல்லை, நண்பரே கிடையாது. நண்பர் ஏன் நமக்கு அமையலைன்றதில் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பார். தன்னை தானே சந்தேகப்படுபவர். லக்னத்தோடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்படி இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நண்பரை சந்தேகப்படுவாரா? விடை இருக்கு. இல்லை இல்லை, காரணம் இருக்கு. காரணத்தை நீங்க யோசிங்க. திரியை தூண்டிதான் விட முடியும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் விடை கொடுத்துட்டே போடும்னா ஒவ்வொரு அமைப்புக்கும் போய்கிட்டே இருக்கும். சரி, ரைட்டு. ஒரு ஜாதகர்
இப்படி இருக்கு ஒரு ஜாதகர். லக்னத்தை ஆஹா குரு பார்த்து விட்டது. சும்மா ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். லக்னத்தை மூலத்திரிகோணத்திலிருந்து குரு பார்த்து விட்டது. லக்னம் வலுவாக இருக்கு. இந்த ஜாதகர் நல்லா இருப்பாரா? சத்தியமாக மாட்டார், சத்தியமாக மாட்டார். அப்போ எது நல்லா இருக்குன்றதை எப்படி எடுப்பீங்க? ஒரு ஜாதகம் லக்னம் வலுவாக இருக்கு அப்படின்னா கொடுத்து வைத்த ஜாதகம். லக்னம் சனி செவ்வாய் தொடர்புகளில் இருக்குன்னா பீட ஜாதகம் அப்படின்னு முடிவு பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க. ஓப்பனாக சொல்கிறேன், முதல்ல நிறுத்துங்க. ஒரு தசை எந்த தசை நடக்குதோ அந்த தசையை பொறுத்து உங்களுடைய லக்னம் செயல்பட ஆரம்பிக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் a very very hard statement to make, but still I'm making it. ஒரு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை பொறுத்து அந்த லக்னம் செயல்பட ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு லக்னத்தோடு தொடர்பே இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கங்க, லக்னத்தோடு தொடர்பே இல்லாமல் ஒரு சனி தசை ஒருத்தருக்கு நடக்குது. சர்வ நிச்சயமாக உங்களுக்கு சனி தசை பூரா சந்தேகம்ன்ற அமைப்பு இருந்தே தீரும். பொறாமைன்ற அமைப்பு ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தேகம்ன்றது இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் பொறாமைன்றது இருந்தே தீரும். மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. இங்கே லக்னத்துக்கு அந்த அமைப்பே கிடையாது. ஸோ லக்னம் வலுவாக இருக்குது, லக்னம் வலுவாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே எப்போ போகணுன்னா 9 கிரகம், 12 பாவகம், லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி இவர்களை கணித்து விட்டு தான் நீங்கள் லக்னத்துக்கு போகணும். லக்னத்தோடைய முக்கியத்துவம் இதுதான். அடுத்தது லக்னாதிபதியோடைய முக்கியத்துவம் பார்ப்போம். சரியா? நன்றி நண்பர்களே.